திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 10/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. பகல் 11:36 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். மாலை 6:02 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு கேட்டை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் குரங்கணி ஸ்ரீ முத்து மாலை அம்மன் பவனி. இன்றைய பொது பலன்கள் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ அம்பாளை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டியிருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எந்த விஷயத்தையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி, உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிந்து நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கடந்த கால சுகமான அனுபவங்களும் மனதில் நிழலாடும். தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பு. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்களாம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளியூரில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாக. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அழகும் இளமையும் கூட வராது எழுந்த பணம் வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்க மிகவும் சோர்வாக காணப்படுவீங்க. எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது. வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசைகள் ஒன்று நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. எதிர்பாராத பணவரம் உண்டு. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு
அமையப் போகிறது. கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. வியாபாரத்துல புதிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழி யோசிப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.